ஏன் இப்போ உங்கள் அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்துகிற? ஐயோ அவங்கள விடுங்க சாமி. எப்போவும் ஏதோ ஒன்று புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாட்டு நடப்பே தெரியாது. நாட்டில் நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல பெற்றவங்க நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்க. அதுக்காக நாட்டுப்பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுப்பற்று இருக்கணும். காந்திஜி வன்முறையில் இறங்கினாரா, அடிதடி பண்ணாரா? ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாம அவராலையும் நாட்டுப்பற்று காட்ட முடிஞ்சதில்லை. அதனால தான் ஒரு சாதாரண ஆத்மா இன்னைக்கு மகாத்மாவை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய சமுதாய அக்கறையை இந்த வழியில் காட்டு. ராணுவ எதிரி நாட்டோட சண்டை போட்டா அதுக்கு பேர் போர். ஒரு போலீஸ்காரன் குற்றவாளியோட சண்டை போட்டா அதுக்கு பேர் கடமை. இப்போ நீ சண்டை போடுறியே, அதுக்கு பேர் என்ன? போரா, கடமையா? நான் சொல்றேன், ரவுடித்தனம். வாழும்போது நம்ம செய்கிற தப்புக்காக வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா வருத்தப்படக்கூடாது. நீ பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உனக்கு கேட்கும். ஆனால் நம்ம நினைக்கிறது கூட அந்த ஆண்டவனுக்கு கேட்கும். நல்ல மனுஷன்னா நினைப்பில் கூட தப்பு இருக்கக்கூடாது. சாமி, நமக்கு நினைப்பு ஒண்ணுதான், பேச்சு ஒண்ணுதான். இதுவரைக்கும் நீங்க பேசிட்டீங்க, இப்ப நான் பேசலாமா? கம்சன் அடிச்சாரே கண்ணன், அவர் என்ன போலீஸ்காரரா? அசுரர்களை கொன்னு குவிச்சாரே நம்ம முருகர், அவர் என்ன ராணுவ வீரரா? சொல்லுங்க சாமி. இல்லை. அப்ப அவங்க செஞ்சதில்ல ரவுடித்தனமா? அது சூரசம்காரம். அப்ப நான் செஞ்சதும் அதேதான். அதுக்காக நான் சாமியும் இல்லை சாமியாரும் இல்லை. சாமி, நீங்க ஒரு ஞானி, ஆன்மீகவாதி. உங்க லட்சியமே நிம்மதியா இருக்கிறதா. ஆனா நான் ஒரு சராசரி மனுஷன். எனக்கு வாழ்றதா லட்சியம். இந்த கலிகாலத்துல வாழ்றதே ஒரு போராட்டம். நான் போராடித்தான் ஆகணும். கோயிலுக்கு வர்றவங்கள 100 நல்லவங்க, அவங்க கூட தான் உங்க வாழ்க்கை. ஆனா சமுதாயத்தில் 100 பேரு கொலைகார, கொள்ளைகார, மூர்ச்சை வைக்க, மொள்ள மாறி, பொறுக்கி, புறம்போக்கன்னு நிறைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் என்னுடைய வாழ்க்கை. நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி இந்த காலத்தில் நிம்மதியா இருக்கணுமா? இருக்கலாம். ஆனா எப்படி? வீட்டுக்குள்ள புகுந்து தங்கச்சியை கைப்பிடிச்சு இழுப்பாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். ஃப்ரெண்டு நடுத்தருவ ரவுடி பசங்க வெட்டுவாங்க, குத்துவாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். சொந்தக்காரங்க சொத்தையெல்லாம் பிடுங்கி தின்றுவாங்க, அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் இழந்துதான் அமைதி கிடைக்கும்னா அந்த அமைதி எனக்கு தேவையில்லை. பிரச்சனையை சந்திச்சவன் உபதேசம் பண்றதுக்கும் பிரச்சனையை சந்திக்காதவன் உபதேசம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்க சாமி நம்புறீங்களே, கடவுளுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிருபையும் உங்களுக்கு இருக்குல்ல? ஏன் உங்களுக்கு சக்தி இருக்குன்னு மற்றவங்க நம்புறாங்கல்ல? அதெல்லாம் உண்மைன்னா 3 மாசம் 90 நாள் என் இடத்துல நீங்க இருங்க, உங்க இடத்துல நான் இருக்கேன். உங்க இடத்துல நான் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 3 மாசம் அங்க இருந்துட்டு வந்ததுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருப்பேன். அடிக்காத என்ன அடிக்கல, பிடிக்காத என்ன பிடிக்கல, நில்ல நான் நிப்பேன், உக்கார நான் உக்காருவேன். அவ்வளவு. ஏன் செத்து போட நான் செத்து போவேன். இது உங்க மேல சத்தியம். சாமி மேல சத்தியம். வெளியில் இருக்க உங்க அம்மா போய் கூட்டுவாங்க. என்ன பார்க்குறீங்க? இன்னும் 3 மாசத்துக்கு அவங்க தான் உங்க அம்மா. போங்க. அம்மா, சாமி கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. என்ன மரியாதை இல்லாம வா போன்னு பேசிட்டு இருப்ப. சாமியை பார்த்த 5 நிமிஷத்துலயே வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். சாமி சாமிதான். வா.
நான் ரிலீஸ் ஆனது ரிலாக்ஸுக்கு இல்லடா, ரிவெஞ்சுக்கு. எங்கடா அந்த ஈஸ்வர்? என்ன சாமி, என் பிள்ளைக்கு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டீங்களா? நிறைய சொல்லியிருக்க, தைரியமா கூட்டு போங்க. போடா, போய் சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ராசா, ஆரம்பமே இடிக்குதா? இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. சார், 3வது முறையா எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கீங்க. உங்க தொகுதி மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? வர்ற எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும், மறுபடியும் நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு நான் தான் சனீஸ்வரன். எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த ஈஸ்வரனை என் கையால வெட்டி சாய்க்கணும். அதான்டா எனக்கு உண்மையான வெற்றி. என் தொகுதி மக்களுக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கேன், உடனே அதை நிறைவேற்றணும். டேய், வண்டியை ஊருக்கு விடுறா. என்னால உனக்கு புத்தி வருதோ இல்லையோ, இந்த சமுதாயம் உனக்கு புத்தி போட்டோம். ஈஸ்வரன் இங்க வந்தானா? வரல. உன் புருஷன் எங்கடி? எலெக்ஷன் முடிஞ்சோன்னு போனாரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியல. வாழைக்காய் எடுங்க. இந்த நல்ல காயை பார்த்து போடுப்பா. ஏன்பா ஈஸ்வர், புலி பசிச்சாலும் புள்ள திங்காதும்பாங்க. நீ புதுசா கீரை கட்டு வாங்க வந்திருக்க, நம்பவே முடியலையப்பா. உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடு. இப்பதான் என் புள்ள மாறி என் வயிற்றுல பாலை வாத்திருக்கான். நீ காய்ச்சி குடிச்சிருவ போல இருக்க. 1 கிலோ பாவக்காய் போடு. எங்கடா ஈஸ்வர்? தெரியாதுண்ணே. சொல்றா. நிச்சயமா தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா தெரியாதுண்ணே. டேய், போட்டு வாங்கடா. போலவா. டேய், போங்கடா. போய் குள்ள நரிங்களை தூக்கிட்டு வாங்க. ஒரு இடம் விடாம தேடுங்கடா. வாங்கடா. ஓடா. எங்கடா ஈஸ்வர்? ஐயோ, எனக்கு தெரியாதுடா. எனக்கு தெரியாது. பங்காளியை அழைச்சிட்டு வாங்கடா. டேய், மழையில உன்னை எரிக்க முடியாது, ஆனா புதைக்க முடியும். டேய், இவனை கொன்னு புதைங்கடா. ஐயா, என் புள்ள முன்ன மாதிரி இல்ல. அவன் மாறிட்ட ஐயா. அவனை விட சொல்லுங்க ஐயா. அவனை விட சொல்லுங்க. எப்படி அடி வாங்கி சாவரா பாருங்க. இப்போ அது நம்புங்க ஐயா. அவன் திருந்திட்டா. அவன் திருந்திட்டா ஐயா. விட சொல்லுங்க ஐயா. அவனை விட சொல்லுங்க. விட சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் சொல்றத நம்புங்க ஐயா. அவன் மாறிட்டா. இனிமே அவன் உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நம்புங்க ஐயா. நம்புங்க. ஈஸ்வர்!
ஐயா. டேய், அவனை ஒரே அடியா படுக்க வேண்டும். விட்டுடுங்க ஐயா. விட்டுடுங்க. ஈஸ்வர். இதுக்கு மேல இவன் அடிச்சா சத்த பாம்பு அடிச்ச மாதிரி நமக்கு தான் அசிங்கம். உன் பையன் உயிரை உனக்கு மடிப்பிச்சையா போட்டுட்டு போறேன். இதுக்கப்புறம் அவன் மாறினா தேர்னான்னு வச்சுக்க, உன் மடியில உன் பையன் பணம்தான் விடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கியூர் ஆயிரும். ஓகே சரிங்க டாக்டர். இப்ப நிம்மதி அவனுக்கு? கண்ட கண்ட சாமியாரை கூட்டிட்டு போய் அண்ணனை இப்படி மாத்தி படுக்க வச்சுட்டியே. உனக்குலாம் எதுக்கு ஆம்பளை புள்ள? பேசாம இது என்ன மாதிரி பொம்பளை புள்ளைய பத்தி தொலைச்சிருக்க வேண்டியதானே? இந்த காயோ 2 நாள் ஆறிடும். ஆனா 25 வருஷமா என் மனசுல பட்ட காயம் இப்பதான் ஆறிருக்கு. இவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்து போச்சு. இனிமே என் புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது போதண்டி நான் நிம்மதியா வாழறதுக்கு. நீ ஆச்சு உன் நிம்மதியாச்சு. நீ இனிமே எவன் கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்க போறியோ வாங்கி கட்டிக்கோ. இதெல்லாம் உன் தலை எழுத்து.